ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம், வெந்தயம், பெருங்காயம், கட்டி பெருங்காயமாக இருந்தால் இப்போ சேர்த்துக்கோங்க. பொடியாக இருந்தால் வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15-20 இருக்கும், பூண்டு ஒரு 15 பல் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். நீங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அல்லது சாம்பார் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்க்கணும். எல்லாம் 1 பை 1 சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இப்போ பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வதங்கி வரும். இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துருக்குறேன். இல்லை அப்படியே இருந்தால் பரவாயில்ல, பொட்டுக்கடலை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பூண்டு குழம்பு. நீங்கள் இதே மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அடுத்து நம்ம அவரைக்காய் பொரியல் பார்ப்போம். எங்கள் வீட்டு இன்றைக்கி லஞ்சில் பூண்டு குழம்பும் அவரைக்காய் பொரியலும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு தாளிச்சிட்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் எல்லா பொரியலுக்குமே சீரகம் சேர்ப்பேன். 1/4 ஸ்பூன். வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். கூடவே உப்பு சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், சில்லி பவுடர் அல்லது சாம்பார் பவுடர் ஏதாவது ஒன்று 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் ரெடி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூங்க.